வெல்கம் பேக். பேக்ரவுண்டில் அத்தர்ப் குட்டி ஸ்கூல் போல் பயங்கர ஃபீவர் அத்தர்ப்க்கு. பூண்டு, டொமேட்டோ, அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பம்கின் நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் அண்ட் சத்து, அதே மாதிரி கலரும் பார்த்திங்கன்னா நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ எல்லாமே குக்கரில் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு விசில், அதில் வந்து லாஸ்ட்டில் பெப்பர் அதெல்லாம் போட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வேணுன்னா போட்டுக்கலாம், வீட்டில் இருக்க ஃப்ரெஷ் க்ரீமு. ஸோ சமையல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை கடையல். ரொம்ப நாள் ஆச்சு கீரை அப்படி ஒரு கிரேவிங். ஸோ நல்லா பாலக்கீரை பருப்பு, இது வந்து ரைஸ். என்னோடய பிரஞ்சு முடிஞ்சிச்சு. காலையில் சப்பாத்தி கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இது வந்து கேரட் பொரியல். ஸோ விஹானுக்கு இதான் பேக் பண்ணி கொடுத்தேன். அப்புறம் வந்து சுட ரசம். பாருங்கள், கேட்டுட்டான். நார்மல் டொமேட்டோ சூப் செய்கிறீங்களான்னு கேட்குறான். நார்மல்னா என்ன, பம்கின். ஆக்சுவலி கடையில் கூட பம்கின் போடுறாங்க, இந்த பசங்களுக்கு தெரியறதில்ல. அது கடையில் என்னென்ன கன்றாவி போடுறாங்களோ. ஜஸ்ட்டு உங்களுக்கு ஆரஞ்சாக இருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறது ஒரு ஃப்ரூட். ஓகே, செம்ம டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ஸ்வீட்டு. பாருங்கள், இது வந்து உங்களுக்கு இது குட்டி பம்கின் மாதிரியே இருக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சால் இது பேர் என்னன்னு கமெண்ட்டில் போடுங்க. இதுக்கு வந்து நம்ம இந்தியன் பேரும் இருக்குது, இங்கிலீஷ் பேரும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணலன்னா டேஸ்ட் பண்ணுங்கள் ஒரு வாட்டி வாங்கி, செம்ம டேஸ்டி. சூப் செய்வோம். அத்தர் சூப்புக்கு வெயிட்டிங். பாய். நல்லா பெப்பர் போட்டு மஞ்சள் பால் இவனை கொடுக்கலான்னு பார்த்தேன். பாருங்கள், இது கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு உள்ள சூசி. இதில் வந்து சீட்ஸே இருக்காது, ஃபுல் ஃப்ளெஷி அண்ட் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். இது கோல்டாக என்னவோன்னு தெரியல, உனக்கு நான் கொடுக்கல. ஆனாலும் ஒரு பீஸா எடுத்துகிட்டு ஓடிட்டேனே. சாப்பிட்ருக்கான். நல்லா க்ரன்ச்சு, ஸ்வீட்டு, ஃப்ளெஷி. எனக்கும் தொண்டை மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் டன் நம்ம சூப். நிமிஷத்தில் ரெடியாகிற சூப். ஹாட் டொமேட்டோ சூப். பட்டர், சால்ட்டு, பெப்பர், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு, இது வந்து ஃப்ளேவருக்கு கொஞ்சம் ரோஸ்டட் சீரகம் பவுடர் ஆப்ஷனல், ஆனால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். லாஸ்ட் ஒரு பாயில், அப்புறம் ரெடி டு சர்வ். கொஞ்சம் மேலே நல்லா திக் ஃப்ரெஷ் க்ரீம். எல்லாமே நம்ம ஹோம் மேடு, எதுவுமே கடை மசாலா சேர்த்துக்கல. ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் சூப்ஸ் எல்லாம் நல்லா திக்னிங் ஏஜென்ட்ஸ் சேர்த்துருவாங்க, ஃப்ளேவர் சேர்த்துருவாங்க, கலர் சேர்த்துருவாங்க, சுகர் போட்டுட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த கார்ன் ஸ்டார்ச் கலந்து கொடுத்துருவாங்க. 10x ரெஸ்டாரண்ட் விட டேஸ்டியர், ஹெல்தியர், சூப்பர் மஸ்ட் ட்ரை.